உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுள் கிருஷ்ணா, எங்க ராதாவை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, இந்த கிருஷ்ணர் இருக்காரே, எப்ப பார்த்தாலும் அந்த ராதா பக்கம் போய் நிப்பாரு. ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இந்நேரத்துக்கு மோகன் ஆபீஸ்க்கு போய் சேர்ந்திருப்பான். அதாவது ராதா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல. அங்க ராதாவும் மோகனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடுவாங்கம்மா. இப்ப அந்த மாதிரி நடக்க விடக்கூடாது. ராதா கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கான்னு மோகனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் அடுத்த செகண்ட் அவளை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் ராதா எல்லா உண்மையும் மோகன் கிட்ட சொல்லிடுவா. இப்ப நாம எப்படியாவது மோகனை ஸ்டாப் பண்ணி ஆகணுமா? எப்படி? அவளை எப்படி நாம தடுக்க முடியும்? இங்க பாரு தாமினி, எப்படி பாம்பு தன்னோட புத்துக்கு வெளியில எப்படி படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த குட்டி சாத்தானும் நம்மளையே பார்த்துக்கிட்டு எப்படி படம் எடுக்கிறா பாரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன சொன்ன இப்போ? நானா எதுவுமே சொல்லலையே. போய் ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்ன பேசிக்கிறீங்க? எது பேசுறதா இருந்தாலும் சத்தமா தான் பேசணும். இல்லனா ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாமா. என் பொண்ணு தாமினி இருக்கால, அவளுக்கு இருமல் வந்துருச்சு. அதனாலதான் அவகிட்ட சொன்னேன், போய் தண்ணிய குடிச்சிட்டு வான்னு. போமா, போய் தண்ணிய குடி. சொல்றல குடி. எங்க போற இப்ப நீ? நான் தண்ணி குடிக்க போறேன். எனக்கு நீ இரும்புற சத்தம் ஏதோ கேட்கவே இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? என் ரெண்டு கண்ணும் உங்க ரெண்டு பேர் மேலயும் தான் இருக்கு. போ, போய் ஒழுங்கா உட்காரு. குஷி, உட்காருன்னு சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல, அமைதியா அங்க உட்காரு. போய் உட்காரு. ராதா, நீ எங்க இருக்க? இன்னைக்கு அந்த ராதா சாகணும். மோகன் அவளை கண்டுபிடிக்க கூடாது. அப்படி நடந்துட்டா மத்தத நான் சமாளிச்சுப்பேன். ஏங்க, கொஞ்சம் எழுதுறீங்க. போன்ல அலாரம் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஏன் இப்ப நடுராத்திரியில தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கொஞ்சம் தூங்க விட. கொரட்டை விட்டு தூங்குனது போதும். முதல்ல அந்த போன் எடுத்து பாருங்க. போனா என்னங்க ஆச்சு? ஐயோ, எப்படி கோல்ட் ஸ்டோரேஜோட டெம்பரேச்சர் அதிகமாச்சு? நான் உடனே போய் செக் பண்ணணும், இல்ல ஸ்டோரேஜ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அட கடவுளே, ஐயோ எல்லாமே வீணா போயிடுமே. என்ன பண்றது? இந்த நஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரமா போய் என்னாச்சு பாருங்க. இரு, நான் போக தான் போறேன். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அத பத்தி எந்த அக்கறையுமே இல்லாத மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்கற. நான் அதோட ஓனர். கொஞ்ச நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நாம தெருவுக்கு தான் போகணும். சீக்கிரமா சொன்னது கேளுங்க, போங்க. நான் போய் பார்க்க தான் போறேன். ஐயோ, அங்க என்ன பிரச்சனையோ தெரியலையே. ஐயோ, இந்த போக அந்த அந்த பக்கம் ஏன் போகுது? என்ன இருக்கு அங்க?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோனிகா, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? எனக்கு அதனால என்ன கிடைக்கும்? என்னோட பார்வையில நல்லவள தெரியறதுக்கு தானே. எல்லாத்தையும் நீ பண்ற, ஆனா கடைசியில அவஸ்தைப்படுறதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் எல்லா பிரச்சனையும் நீ உருவாக்குற, அப்புறம் கடைசியில அவஸ்தைப்படுறதுன்னா இப்ப இந்த வலுக்கட்டாயமான கல்யாணம் அடுத்த 6 மாசத்துக்கு நான் தான் அவஸ்தைப்படணும். என் வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயம்னா அது உனக்கும் எனக்கும் நடந்த அந்த கல்யாணம் தான். நிஜமாவே நீ ஏன் லைஃப்லயும் குஷியோட லைஃப்லயும் வந்திருக்கவே கூடாது. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃப் விட்டு நிரந்தரமா போயிடு. திரும்பி எப்பவும் வந்துடாத. மோகன் அண்ணா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ராதாவுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அவ கால் பண்ணும்போது ஒழுங்கா பேசியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு தானே. ஆனா இந்த நேரத்துல நீங்க நடந்ததை பத்தி யோசிக்க வேண்டாம்ண்ணா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்கண்ணா. நீங்க பலவீனம் ஆக கூடாது மோகன் அண்ணா. இல்ல ராதா கிட்ட நான் எப்படி இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன்? உனக்கு ஐடியாவே இருக்காது கீர்த்தி, நான் ராதா கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன். ஒருவேளை ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த துக்கத்தோட என்னால வாழ முடியும். அண்ணா அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. அதெல்லாம் ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா கிடைச்சிடுவா. கடவுள் நம்மள சோதிப்பாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்குலாம் நம்ம தப்புக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. ராதா கண்டிப்பா கிடைச்சிருவா, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ராதா. உன்னோட மோகன் உன்னை தேடி கண்டுபிடிச்சே தீருவா. பார்த்து மோகன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.